இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப் மூலமாக டூயல் டோன் எஃபெக்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். உங்கள் ஃபோட்டோவை ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. Ctrl+J கீ ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போது Ctrl+M ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கர்வ் ஆப்ஷன் வரும். அப்படி இல்லைனா லேயரில் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கர்வ் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய ஸ்லைடரை நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த இமேஜில் எனக்கு கிரேயன் கலர் வேணும். ஸோ இதுக்கு ஆப்போசிட் கலர் வந்து ரெட்டு. ஸோ நான் ரெட்டை செலக்ட் பண்ணி ஃபுல்லாகவே டவுன் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு கிரேயன் கலர் கிடச்சிருச்சு. இப்போ இந்த இமேஜை இன்னும் மோர் அட்ராக்டிவ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் கிரேடியன்ட் டூலை யூஸ் பண்ணிக்கிறேன். டூல் பாக்ஸில் எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஸ்டாண்டர்டாக ஃபோட்டோஷாப்பில் வர கிரேடியன்ட் கலர்ஸ் தான். ஒப்பாசிட்டி உங்கள் இமேஜுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. பேக்லேருந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபோட்டோ அமேசிங்காக கிரியேட் ஆயிடுச்சு. This is before and this is after. ஓகே, இன்னொரு இமேஜ் பார்க்கலாம் வாங்க. இமேஜை ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. சேம் Ctrl+J கீ ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க. Ctrl+M ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கர்வ் ஆப்ஷன் வரும். எனக்கு இதில் மெஜெண்டா கலர் வேணும். ஸோ அதுக்காக நான் க்ரீனை செலக்ட் பண்ணிக்கிறேன். பைதேவே ஃபுல்லாக டவுன் பண்ணிக்கிறேன். நமக்கு இப்போ மெஜெண்டா கலர் கிடச்சிருச்சு. ஓகே, இந்த இமேஜை இன்னும் மோர் பியூட்டிஃபுல்லாக எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். சேம் கிரேடியன்ட் டூல் போய்க்குங்க. ஒப்பாசிட்டி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஸ்க்ரீன் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். கிரேடியன்ட் கலர் எனக்கு இதில் வந்து ரெட் அண்ட் க்ரீன் ஃபஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த கலர்ஸ் கொடுக்குறது உங்களுடைய சாய்ஸ் தான். உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த கலர்ஸ் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். எகைன் நான் போகிறேன். எனக்கு ரெயின்போ கலர் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு தோணுது. ஸோ அதனால் ரெயின்போ கலர்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். சாரி, கிராஸாக கொடுத்துட்டேன். எகைன் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துக்கிறேன். வாவ், மோர் அமேசிங். இதில் நான் கொஞ்சம் ஆரஞ்ச் ப்ளஸ் எல்லோ கொடுத்துக்கிறேன். இப்போது ரொம்ப அதிகமாக வருது. ஸோ அதனால் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன் இன்னும். ஓகே, ஸ்லைட்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட ஓன் கிரியேட்டிவ்க்காக நீங்கள் எந்த கலர்ஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டி எந்த லெவல் வேணால் உங்கள் இமேஜ் டு இமேஜ் மாறும். அதை நீங்கள் எப்படி வேணால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கிரேடியன்ட் கலர் எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. ஸோ இதில் நான் வந்து டெக்ஸ்டர்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த டெக்ஸ்டர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இமேஜ் உங்களுக்கு மேக்ஸிமம் மாடலிங் மேகசினில் இருக்கும். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம திங்க் பண்ணியிருப்போம் அவங்க லைட்டிங்ஸ் வச்சு எடுத்திருப்பாங்கன்னு. பட் இந்த ஆப்ஷனும் அவங்க யூஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் அந்த மாதிரி மேகசின்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த வேர்டிங்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் நம்மளோட இமேஜ் பார்க்கலாம். ஆசமாக இருக்குது. ஜஸ்ட் நம்ம ஒரு 2 to 3 ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இமேஜ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபோட்டோஷாப்பில் இது மாதிரி வேறு டுட்டோரியல் வேணும்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.